மாற்றான் அயன் படத்துக்கு பிறகு கேவி ஆனந்த் சார், ஹாரிஸ் சார், சூர்யா சார் இசையில் காம்பினேஷனில் நான் எழுதுகிற படம். இந்த படத்தில் வந்து அறிமுக பாடல் எழுதியிருக்கேன். ரெட்டை கதிரை இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் நமக்குன்ற பாடல். ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பற்றி எழுதப்பட்ட முதல் பாடல் அநேகமாக இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சவாலான சூழல். அதுக்காக நான் வந்து இயக்குனர் கேவி ஆனந்த் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூர்யா சாருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு இது 14வது படம் எழுதுறது. அதே மாதிரி ஹாரிஸ் சார் சாமி படத்தில் தொடங்கி சுற்றுமிழிச்சுடைய பாடலில் தொடங்கி இந்த மாற்றான் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 ஹிட்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் வந்து இரட்டை கதிரே இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் நமக்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படரை தோலை நிமிர்த்து புயல் அடித்தும் வாழுதே இரு பறவை ஒரு கூட்டில் மெதுமெதுவாய் பூக்கட்டும் இந்த பூக்கள் எதிர்காற்றில் பல்லவி தொடங்கும். இந்த பாடல் மட்டுமல்ல, இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள எல்லா பாடலுமே இன்றைக்கு வந்து பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு. என்னுடைய சக கவிஞர்கள் வேகா, தாமரை, மதன் கார்கி, பா விஜய் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பாடலை போலவே இந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் திரை நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட மாற்றான்கிற இந்த திரைப்படத்தில் நான் இடம்பெற்றிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். திரு கேவி ஆனந்த் அவருடைய இயக்கத்தில் முதல் முறையாக நான் பணியாற்றுறேன். அயன் கோ அந்த 2 படங்கள்லையும் நான் கண்டிப்பாக இடம்பெறணும்னு அவர் ரொம்ப விரும்பினார். ஆனால் அந்த சமயத்தில் சூழ்நிலை அப்படி ஒத்து வரல. 2 படமும் தட்டி போயிடுச்சு. இந்த படத்தில் நான் கண்டிப்பாக எழுதணும்னு அவர் விரும்பி, நானும் விரும்பி எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பாட்டு அரும்பாடுபட்டு எழுதி அந்த பாட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு ஹாரிஸ் ஜெயராஜ். 2 மாதம் முதல் பாட்டு எழுதி 2 மாதம் எழுதி நல்லா படித்து எல்லாம் பார்த்துட்டு பதிவு பண்ண போகும்போது 2 மாதம் ஆயிடுச்சுங்க, பழசாயிடுச்சு, வேற புது டியூன் போட்டுக்கலான்ட்டாரு. அப்படி மறுபடியும் இன்னொரு மெட்டு போட்டு 2வது முறையாக எழுதி, இப்போ நானும் கேவி ஆனந்த் அவர்களும் பேசினது, இவர்கிட்ட சீக்கிரமாக எழுதி சீக்கிரமாக பதிவு பண்ணிடணும், அப்போ தான் பாட்டு பிழைக்கும், இல்லாட்டினா அடுத்த டியூனுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த அபாயம் எப்பவுமே திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள்ட்ட இருக்குது. அதனால் இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான பாடல். ரொம்ப அரும்பாடுபட்டு எழுதின பாட்டு நீங்கள் கேட்டால் தெரியும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி அமைப்புக்கான பாட்டு அப்படிங்கிறதுனால அது எதனால அப்படி எழுதுனேன்னு சொல்ல முடியாது. இந்த பாட்டு பிரிவும் இருக்கும், காதலும் இருக்கும், சோகமும் இருக்கும், எதிர்காலமும் இருக்கும், கனவும் இருக்கும், எல்லாமே கலந்த பாட்டு. ஏன் இப்படி ஒரு கடினமான பாட்டை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் எளிதான பாட்டாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அடுத்த ஃப்ளைட்டில் டெல்லி போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டோம், தேசிய விருது கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் என்ன அப்படியே தாஜா பண்ணி எழுத வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு தந்திரம் வச்சுருக்குறாங்க அவங்க. அப்புறம் திரு சூர்யா அவர்களுக்கு நான் பாட்டு எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சங்கதி. அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருக்கு நான் எழுதின பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் பாட்டு எழுதும்போது சூர்யா அவர்களோட மனசில் வச்சு எழுதுவேன். நான் அவருடைய சின்ன சின்ன அந்த முக அசைவுகள், பாவனைகள் அதெல்லாமே எனக்கு தெரியும். இப்போ அந்த படத்தில் அவர் அப்படி பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணி நான் எழுதுவேன். இதில் காக்கல ஒரு ரொம்ப எளிதான ஒரு வரியாக இருக்கும். அது வந்து சூர்யா நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்து நான் எழுதுவேன். அது மாதிரி இந்த பாட்டில் சில வரிகள்லாம் இருக்கும். அது வந்து சூர்யாவுக்காகவே எழுதப்பட்ட வரியாக இருக்கும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிறப்பாக அமைந்த ஒரு கலைஞர்கள் குழு இந்த குழு. ஏஜிஎஸ் திரை நிறுவனத்தை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தர் மாதிரி. உண்மையில் அவங்க குடும்பத்தில் நான் யாரையும் பெருசாக சந்திச்சதோ பேசினதோ கிடையாது, தொலைபேசியில் பேசினது மட்டும்தான். ஆனால் அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் விசிறி, உங்கள் பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் படத்தில் எங்கள் நிறுவனத்தை என்ன பாட்டு எழுதினாலும் படம் எடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலூர் மாவட்டம் பலே பாண்டியா போன்ற படங்கள்லாம் கூட நான் எழுதியிருக்கேன். அதனால் அவங்க திரை நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அதில் எடுக்கிற படங்களில் எழுதணும்னு நானும் ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். திரு வெங்கட் அவர்களுக்கு நான் அடுத்த முறை அந்த பிரச்சனை வராதுன்னு வைக்க மாட்டேன், கண்டிப்பாக இருப்பேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னோடு உழைத்த என்னுடைய சக கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. வணக்கம். இனிய இந்த மாற்றான் பட விழாவில் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. திரு கேவி ஆனந்த் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய அழகுகளை, சுவாரஸ்யங்களை எல்லாம் சரியான விகிதத்திலே கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக நல்ல இயக்குனர். அவரோட நான் வந்து கோ படத்தில் பணியாற்றினேன், அம்மளித்துமொழி என்கிற பாடல். அதற்கு பிறகு இந்த படத்தில் பணியாற்றி இருக்கிறேன்.
அதாவது ஒவ்வொரு வரியை எழுதி தருகிற போதும் அந்த வரியை பற்றிய சரியான விமர்சனத்தை நமக்கு தருவார். அதன் மூலமாக நம்மை மெருகேற்றிக் கொள்ள முடியும். அத்தகைய வாய்ப்பிற்கு திரு கேவி ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா ஹாரி ஜெயராஜ் சார், அவருடைய இசையில பாடல் எழுதுனா வரிகள் போய் ரசிகர்களை சேரும் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு எழுத்தும் ரசிகர்களுடைய காதுகளை போய் சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையோடு எழுதலாம். அவர் சொன்னாரு நிறைய தொந்தரவு பண்ணாங்க. அந்த தொந்தரவு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல வெற்றிக்கு தான் உறுதுணையாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு நாணி கோணி பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற போதெல்லாம் நாம உழைத்த அந்த உழைப்பு எவ்வளவு மகிழ்ச்சியான ஒன்றாக அமைந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹாரிஸ் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல நாணி கோணி ராணி உந்தன் மேனி நானும் வைக்கிறேன் மறுதாணி பூத்த காணி உன்னை தானி என்று கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான பல்லவியோடு ஒரு காலை நேரம் நீ வந்தாலே பனி பெய்யும் காற்றுக்கு பணியாமல் தேகம் சூடேறும் கண் பேசும் மௌனமே உன்னோடு கைகோர்த்து போகும்போது முடியாமல் சாலைகள் நீளும் அப்படின்னு ரொம்ப அழகான வரிகளோட இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதே போல ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு சந்தோஷ் சுப்பிரமணியத்திலிருந்து மாசிலாமணியில நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். சூர்யா சாருக்கும் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறேன். இந்த வகையிலே இந்த மாற்றான் படம் மகத்தான வெற்றி படமாக தமிழ் திரையுலகில் ஒரு முத்திரை பதிக்கிற படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.